அனைவருக்கும் வணக்கம். வினை தெளிவு சேனலின் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. போன வீடியோல பதற்றம் ஒரு சுழற்சி, அதை உடைக்கணும்னு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல பதற்ற சுழற்சினா என்ன, அதை எப்படி உடைக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நம்ம மூளை சும்மாவே இருக்கிறது இல்லை. இது நாம இருக்கிற இடத்துல அல்லது சூழல்ல ஏதாவது அபாயங்கள் இருக்கான்னு அல்லது அபாயங்கள் ஏற்பட சான்சஸ் இருக்கான்னு எப்பவுமே கண்காணிச்சுட்டே இருக்கு. ஒரு டேஞ்சரை உணர்ந்துட்டா அடுத்த நொடியே அந்த சூழ்நிலையை தவிர்த்துடுன்னு மூளை உத்தரவிடுது. அந்த சூழ்நிலையை தவிர்த்த உடனே ஒரு பெருமூச்சு விடுறோம். நல்ல வேளை இதை செய்யாமல் நம்ம தப்பிச்சோன்னு யோசிக்கிறோம். இது அந்த நொடியில் ஒரு அமைதியை தருது. ஆனால் இது ஒரு தற்காலிகமே, இது ஒரு டெம்பரரி ரிலீஃப். உண்மையிலேயே மன அமைதி ஏற்பட்டுச்சான்னு பார்த்தா இல்லை. இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. எந்த சூழ்நிலையை தவிர்த்தோமோ அதை நினச்சி பதற்றம் மேலும் அதிகரிக்குது அல்லது கூடுது. ஒரு உதாரணத்தோட இதை விளக்கமாக பார்ப்போம். ஒரு நபருக்கு சோஷியல் ஆங்ஸைட்டி இருக்குன்னு வச்சுக்குவோம். சோஷியல் ஆங்ஸைட்டியை நம்ம சமூக பதற்றம் அப்படின்னு சொல்லலாம். சமூக பதற்றம் உள்ளவங்களுக்கு மற்ற மனுஷங்களோட பழகிறதே பதற்றத்தை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகிறதையும் மற்றவங்க கிட்ட பேசுறதையும் அவாய்ட் பண்ணுவாங்க. ஒரு நாள் இந்த நபரோட நண்பர்கள் அவங்க கிட்ட வந்து வா வெளியே போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அல்லது இந்த நபருக்கு ஏதாவது ஒரு வேலை விஷயமா வெளியே போகும்படி ஒரு நிலைமை வருதுன்னு வச்சுக்குவோம். இப்போ இவருக்கு பதற்றம் ஏற்படும். அதாவது மூளை அபாயத்தை உணர ஆரம்பிக்குது. இது ஸ்டெப் 1. இப்போ அவர் என்ன பண்ணுவார்? வெளியே போகிறத அவாய்டு பண்ண ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அந்த நேரத்தில் தப்பிச்சிருவார். இது ஸ்டெப் 2. மூணாவது கட்டமாக இது ஒரு டெம்பரரி ரிலீஃபை அல்லது ஒரு தற்காலிக நிம்மதியை கொடுக்குது. அடுத்த கட்டத்தில் என்ன நடக்குது? ஒரு முறை ஒரு நபரை தவிர்த்திடலாம். ஆனால் இதையே தொடர முடியுமா? மேலும் ஒரு பொய்யை சொல்லணும். பொய்கள் ஒரு சங்கிலி தொடர் போல் நீளுது. ஒவ்வொரு தடவையும் வெவ்வேறு பொய்களை சொல்லும்படி ஆகுது. 4th ஸ்டேஜில் இதுதான் நடக்குது. அதாவது மன அமைதி கெடுது, பதற்றம் அதிகரிக்குது. இந்த நபர் ஒரு சுழற்சியில் சிக்கிக்கொள்கிறார். இப்போ முதல் ஸ்டெப்புக்கு மீண்டும் வருவோம். ஆரம்பத்தில் இருந்த பதற்றம் இப்போ 3 அல்லது 4 மடங்கா அதிகரிக்குது. அது மட்டும் இல்லை, சுழற்சி முறையில் தொடர்ந்துட்டே இருக்கு. இத்தோட பதற்றம் நம்மளை விடுறதில்லை. ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை தவிர்த்த நம்ம மற்ற விஷயங்களையும் தவிர்க்க தொடங்குறோம். பதற்றம் நாளடைவில் வாழ்க்கையின் பல பகுதிகளுக்கு புற்றுநோயை போல பரவுது. நாம் பார்த்த எக்ஸாம்பிளில் மீண்டும் எடுத்துக்குவோம். சமூக பதற்றம் உள்ள இந்த நபர் நண்பர்களை பல முறை தவிர்க்கிறாரு. இப்போ இவருக்கு உடம்பு சரியில்லாத ஆயிடுதுன்னு வச்சுக்குவோம். இந்த கவலையும் சேர்ந்து இன்னும் பதற்றம் அதிகரிக்குது. இப்போ வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு சவாலும் பிரச்சனையும் புதிய பதற்றத்தை உருவாக்கி மனசையும் உடலையும் அலக்கழிக்குது. அன்றாட வாழ்க்கையை பாதிக்க ஆரம்பிக்குது. இந்த சுழற்சியின் ஆழம், அதாவது டெப்த், அதிகமாயிட்டே போகுது. இதிலிருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது. பதற்றத்தை தவிர்க்க ஆரம்பிச்சா அது பன்மடங்கா அதிகரிக்கும். சரி, இந்த சுழற்சியை எப்படி துண்டிக்கலாம்? முதல்ல நம்முடைய விழிப்புணர்வு, அதாவது நம்மளுடைய அவேர்னஸ் லெவலை அதிகரிக்கணும். நம்ம இந்த சுழற்சியில் சிக்கி இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியணும். நமது சிந்தனைகளை மாற்றணும். எப்படி? உதாரணத்துக்கு நமது நண்பர்கள் வா வெளியே போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா நான் ஏன் வெளியே போகக்கூடாது, என்ன ஆபத்து வந்துடும், எல்லாமே நம்மளை மாதிரி மனுஷங்க தானே, அவங்களுக்கெல்லாம் எதுவும் விபரீதம் நடக்கலையே அப்படின்னு மாற்றி யோசிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய அசம்ஷன்ஸ், அதாவது உங்களுடைய அனுமானங்களை கேள்வி கேட்க ஆரம்பிங்க. முதல்ல இது சிரமமாக இருக்கலாம், ஆனால் போக போக பழகிறோம். இப்படி பண்ணுறப்போ உங்களுடைய மூளைக்கு நீங்கள் ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்குறீங்க. ஆமாம், இது ஒரு டேஞ்சரஸான சிச்சுவேஷன் இல்லை அப்படின்னு மூளை புரிஞ்சிக்க ஆரம்பிக்குது. இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, உண்மையான அபாயத்திற்கும் கற்பனையான அபாயத்திற்கும்
இடையே உள்ள வேறுபாட்டை கண்டுபிடிப்பது. இதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம ஆழமாக பார்க்கலாம். கற்பனையான அபாயங்களை தவிர்க்காமல் நம்ம நேர் எதிராக சந்திக்கிறப்போ பதற்றம் தானாகவே குறையும். அது மட்டுமல்ல, இந்த கற்பனையான அபாயங்களுக்கு பயந்து அதை எப்படி தவிர்க்கிறீங்க அப்படின்றத இந்த வாரம் முழுக்க யோசிச்சு பாருங்க. இது அவ்வளவு ஈஸியானது இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. அடிமேல் அடி எடுத்து வைத்தால் அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் அடியை எடுத்து வச்சிங்கன்னா பதற்றம் கண்டிப்பா குறையும், தன்னம்பிக்கை தானா வரும். இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறு அறிவிப்பு. நான் இதுவரை 2 புத்தகங்களை எழுதியிருக்கேன். 1 பதற்றம் காரணிகளும் தீர்வுகளும், 2வது மதுவை கட்டுப்படுத்த எளிய வழி. இந்த 2 புத்தகங்களை எப்படி வாங்கலான்ற தகவலை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே படித்து தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்க கிட்ட சொல்லுங்க. பதற்றத்தை பற்றிய என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் பதற்றத்தை பற்றி ஒரு முழுமையான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். பதற்றத்தை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.